بسم الله الرحمن الرحيم. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் பிறந்து இந்த உலகத்தில் தோன்றிய மனித இனத்திற்காக அவர்கள் ஆற்றிய சேவை என்பது சொல்லில் அடங்காதது. அந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த தினத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்போதும் நான் பிறந்த தினம் இது என்று அவர்கள் அந்த நாளை கொண்டாடியது இல்லை. அதே போன்று சஹாபாக்கள் பெருமக்களும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த அந்த நாளை கொண்டாடியது இல்லை. அப்படி அவர்கள் பழக்கவில்லை. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த தேதியை, பிறந்த தினத்தை நாம் கொண்டாடுகிறோம். என்ன காரணம் என்று சொன்னால், அவர்கள் இந்த உலகத்தில் தோன்றி நமக்கு காட்டிய வழி என்பது, அந்த பாதை என்பது அல்லாஹ்வை அடைவதற்குள்ள ஒரு பெருமதிப்பிற்குரிய ஒரு பொக்கிஷம். அப்படி ஒரு பொக்கிஷத்தை நமக்கு காட்டி தந்ததால் அவர்களை பின்பற்றாதவர்கள், அவர்கள் மீது நேசம் வைக்காதவர்கள், அவர்களை விரும்பாதவர்கள் யாரும் அல்லாஹ்வுடைய நேசத்தை அடைய முடியாது என்பதாக அல்லாஹ் கூறியதால் நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த தினத்தை நாம் என்ன செய்கிறோம், கொண்டாடுறோம். அதை கொண்டு சில மார்க்க விஷயங்களை பிறருக்கு நாம பகிர்ந்து கொள்கிறோம். ஆனால் அதே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அதே அந்த பிறந்த தினத்தில் அன்றுதான் அவர்களுடைய மரணமும் இருக்கு. அப்ப அந்த இடத்துல நாம என்ன செய்யறோம் அப்படின்னா, அவர்கள் பிறந்த தினத்திற்காக நாம் சந்தோஷப்பட வேண்டியவர்கள் அவர்களை அதே தினத்தில் தான் நாம் இழந்திருக்கிறோம் என்பதை நினைத்து கவலைப்படணும். கவலைப்பட்டு அவர்களை நமக்குள் வாங்கி அவளுடைய வாழ்க்கையை முழுமையாக பேணி நடக்க முயற்சி செய்யணுங்கிறது தான் நாம் அந்த பிறந்த தினத்தை கொண்டாடுறோம். அப்ப இப்படி பல பேர்களுடைய பிறந்த தினங்கள் கொண்டாடப்படுது. காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, அவர்கள் பின்னணியில் ஏதாவது என்ன இருக்கும் அப்படின்னா, இந்த மக்களுக்காக எதையாவது அவர்கள் பெரிதாக சாதித்து கொடுத்திருப்பார்கள். பல தலைவர்களுடைய பிறந்த நாள்லாம் கொண்டாடப்படுது. அப்ப அவர்கள் இந்த சமுதாயத்துக்கு செய்த ஒரு பெரிய சேவை இருக்கும். அவர்கள் போராடி பெற்றுக் கொடுத்த ஒரு பெரிய ஒரு செய்முறைகள் இருக்கும். அதை கொண்டு நம்ம ஒரு பெரிய பாக்கியம் அடைஞ்சிருப்போம். இப்படிப்பட்ட தலைவர்களுடைய பிறந்த நாளை அந்த தலைவர்கள் கொண்டாடுவதில்லை, அவர்கள் மூலமாக பலன் அடைந்தவர்கள் கொண்டாடுவார்கள். இது ஒரு வகையில் சாத்தியமா நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் நாம பிறந்த தினத்தை நாமளே கொண்டாடுறோம் பார்த்தீங்களா? அந்த சமயத்துல நம்மளுக்கு எந்த விதமான ஒரு உற்சாகம் இருக்கு? நாம பிறந்த தினத்தை நாம கொண்டாடுறோமே, நாம அல்லாஹ்வுடைய பார்வையில எப்படி இருக்கோம், என்ன செஞ்சிருக்கோம், அல்லாஹ்வுடைய நேசத்தை அடைஞ்சிருக்கோமா? அதாவது இப்ப உதாரணத்துக்கு சொன்னா, ஒரு 70 வயசு 80 வயசு வயோதிகம் அடைந்தவர்கள் கூட என்ன செய்வாங்கன்னா பிறந்த நாள் கொண்டாடுவாங்க. அதை பார்க்கும்போது நமக்கு ஆச்சரியமா இருக்கும். என்னடா மரணம் பக்கத்துல நின்றுகிட்டு இருக்கு, பிறந்த நாளை கடந்து நீ 70 வருஷம் தாண்டி வந்துட்ட, ஆனா பக்கத்துல இருக்கிற அந்த மௌத்தை பத்தி நினைக்காம இருக்கான இந்த மனுஷன் நினைக்கும் போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். பெருமைமிக்கவர்களே, அது 70 வருஷம் கலந்து கொண்டாடுறவங்களுக்கு தான் இல்லை, நமக்கு நாமே யோசிக்கணும். நாம பிறந்த நாள் கொண்டாடுவதற்கு நாம என்ன தகுதி இருக்கு? நம்ம இந்த உலகத்துல சாதிக்கிறது நிறைய இருக்கு. ஆனால் முஃமினாகிய நாம் எப்படி யோசிக்கணும் அப்படின்னா, அல்லாஹ்விற்காக நம்ம என்ன செஞ்சிட்டோம், அல்லது அல்லாஹ்வை அடைவதற்கு நாம் பல பேருக்கு உதவி செஞ்சிருக்கோமா, பல பேர்களை நாம் இஸ்லாத்தின் பக்கம் அழைத்து வந்திருக்கிறோமா, அல்லாஹ்வை பற்றி நாம் பலருக்கு அதை அறிய செய்து கொடுத்திருக்கிறோமா
இப்படிப்பட்ட சில செயல்பாடுகள் நம்மள்கிட்ட இருந்தாலும் அது ஒரு வகையில் ஏத்துக்கலாம். ஆனா இன்னைக்கு மார்க்கம்டா என்னமே தெரியாதவர்கள் அப்படி கூட என்ன செய்யறாங்க அப்படின்னா பிறந்த நாள் கொண்டாடுறாங்க. இது ஒரு வழக்கமா இருக்கும். குறுகிய நாளைக்கு இவர் பிறந்த நாள் கொண்டாடுவாரு, அப்புறம் கல்யாணம் முடிப்பாரு. அந்த கல்யாணம் பயங்கரமான கொண்டாட்டமா இருக்கும், பயங்கரமான செலவுகள் செஞ்சு பெரிய ஆர்ப்பாட்டமா இருக்கும். அப்புறம் அவருக்கு குழந்தை பிறக்கும், குழந்தை பிறந்தவொன்னா குழந்தைக்கு பிறந்த நாள் கொண்டாடுவாரு. அப்புறம் இவர் பிறந்த நாள் வரும், அதையும் கொண்டாடுவாரு. மனைவிக்கு பிறந்த நாள் வரும், அதையும் கொண்டாடுவாரு. அப்புறம் கல்யாண நாள் வரும், அதையும் கொண்டாடுவாரு. அப்புறம் நோன்பு பெருநாள், ஹஜ்ஜு பெருநாள், இப்படி சில பெருநாட்கள் நமக்கு வரும், அதையும் கொண்டாடுவார். பேரன்புமிக்கவர்களே, இந்த பெருநாள் கொண்டாடுவது நம்ம எங்க கொண்டு போய் சேர்க்குதுங்கிறத நம்ம யோசிக்கணும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஹஜ்ஜு பெருநாளை கொண்டாடுவதற்கு காட்டி தந்த நோக்கம், நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அறுத்து அன்னைக்கு பலி கொடுத்து தியாகம் செய்திருந்தால் இன்னைக்கு ஏன் பிறந்த நாளை கொண்டாடுன்னு நான் நினைச்சா கூட நான் இருக்க மாட்டேன் உலகத்துல. ஏன்னா எங்க அத்தா என்னை குர்பானி கொடுத்துருப்பாரு. எங்க அத்தாக்கு நான் பிறந்த அவர் என்னை குர்பானி கொடுக்கறது இருக்கட்டும், எங்க அத்தாவை அவருடைய அத்தா குர்பானி கொடுத்திருப்பாரு. இப்படி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா தன்னுடைய மகனை அறுக்க விடாமல் தடுத்து சொர்க்கத்தில் இருந்து ஒரு ஆட்டை இறக்கி கொடுத்தான் பார்த்தீங்களா? அதற்கு நியாமத்து செய்யும், அதற்கு நன்றி செலுத்தும் விதமாக நாம் அந்த ஹஜ்ஜு பெருநாளை கொண்டாடுகிறோம். அதனால்தான் நம்ம மாடு அறுத்து கொண்டாடுறது. இப்ப நோம்பு பெருநாள் இருக்கு. அப்ப இந்த முதல்ல சொல்லப்பட்ட இந்த ஹஜ்ஜு பெருநாள் நமக்கு அல்லாஹுவால் அனுமதிக்கப்பட்டது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் காட்டி கொடுக்கப்பட்டது. அதே மாதிரி நோன்பு பெருநாள், அதனுடைய நோக்கம் என்ன? அந்த பெருநாள் கொண்டாடுவது அப்படின்னா, ஒரு மாத காலமாக நாம் உணவு உண்ணாமல் இருந்து அல்லாஹ்விற்காக தாகித்து பசித்து இருந்ததன் காரணத்தால் அல்லாஹ் அந்த பிறை பார்த்த அடுத்த நாள் என்ன சொல்றான்? நீங்கள் அதை மகிழ்ச்சியாக கொண்டாடுங்க. அப்ப அன்னைக்கு நாம இவ்வளவு நாளா சாப்பிடாததை சேர்த்து சாப்பிடுறது, ஆடாத ஆட்டத்தை எல்லாம் சேர்த்து ஆடுறதுங்கிறது பெருநாள். அன்னைக்கு அந்த நாம் வைத்த நோன்பிற்காக கூலி கொடுக்கும் நாள். அதை தன்னுடைய உள்ளத்தில் சந்தோஷமாக ஏற்று அன்றைய நாளை நாம் கொண்டாட வேண்டும். அந்த பெருநாள் எப்படி கொண்டாட வேண்டும் என்பதை நாம் உணர்ந்து கொண்டாட வேண்டும் என்பதற்காக நான் இதை சொல்றேன். அப்ப இந்த இரண்டு பெருநாள்கள் ஒரு காரணம் இருக்கு, ஒரு காரியம் இருக்கு. அதுல நம்ம எடுத்துக்க வேண்டிய பாடங்கள் நிறைய அதுல பொதிந்திருக்கு. ஆனால் மற்ற விழாக்கள் நாம கூறுறோம்ல, இந்த பிறந்த நாள், கல்யாண தின நாள், ஃபாதர்ஸ் டே, மதர்ஸ் டே, சில்ட்ரன்ஸ் டே, இப்படி நாம என்ன செய்யறோம் அப்படின்னா, நமக்கு நாமே ஒரு மகிழ்ச்சியை தானாக உருவாக்கி கொண்டு நாம் அதில் ரொம்ப என்ஜாய் பண்றோம். இதுல எந்த அர்த்தமும் இல்லை அப்படிங்கிறத விட இந்த போன்ற காரியங்கள்லாம் என்ன செய்யுது அப்படின்னா, நம்மள அல்லாஹுடைய எண்ணத்தில் இருந்து, அவனுடைய பயத்தில் இருந்து நம்மளை என்ன செய்யுது? விலக்கி கொண்டு போகுதுங்கிறதா விளங்கணும். பெருமைமிக்கவர்களே, இப்போ உதாரணத்துக்கு இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன், கல்யாணம் அல்லது கல்யாண தின நாள், நினைவு நாள், அல்லது பிள்ளைக்கு பிறந்த நாள், மனைவிக்கு பிறந்த நாள், இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் நீங்க போய் கூப்பிட்டீங்க அப்படின்னு சொன்னா, மக்களை அழைச்சிங்க அப்படின்னா கூட்டம் கூட்டமா வருவாங்க, கூட்டம் கூட்டமா சேருவாங்க. ஆனால் அது அல்லாஹ்வுடைய பேச்சை பற்றி பேசுவதற்கு, அல்லாஹ்வை பற்றி அறிந்து கொள்வதற்கு, மார்க்கத்தை பற்றி பேசுவதற்கு நம்ம போய் கூப்பிட்டோம் அப்படின்னு சொன்னா வரமாட்டாங்க. ஏன்? உலகத்தில் உலக தேவைக்கு இருக்கக்கூடிய மோகம் அல்லாஹ்வுடைய விஷயத்துல இல்லை. இன்னைக்கு எத்தனை பள்ளிவாசல்கள் இருக்கு, பெரிய பெரிய பள்ளிவாசல்கள் எல்லாம் இருக்கும். போய் பார்த்தோம்னா ஒரு சஃபுக்கு 2 சஃபுக்கு தான் ஆளு நிற்கும். பாக்கி எவ்வளவு பள்ளிவாசல் குறைஞ்சிருக்கு. ஆனா அதே ஜும்மா தொழுகைக்கு எங்க இருந்து அவ்வளவு கூட்டம் வருது? அவர்கள் அந்த ஊர்ல வசிக்கக்கூடியவர்கள் தானே. அப்ப ஜும்மாவுடைய கொஞ்சம் மதிப்பை, அதனுடைய மகத்துவத்தை தெரிஞ்சிருக்கிறனால ஒரு அளவுக்கு மக்கள் எல்லாரும் வர்றாங்க. 5 வக்து தொழுகைக்கு அந்த மகத்துவம் இல்லை அப்படின்னு யாரு சொன்னா? அப்ப நம்ம மார்க்கத்தை எப்படி விளங்கணுமோ அப்படி விளங்கல, ஆனா துனியாவை பத்தி நல்லா விளங்கி வச்சிருக்கோம்.
பெருமைமிக்கவர்களே, இந்த தொழுகை என்பது பள்ளிவாசல் பக்கம் வர்றது அப்படின்னா, நாம் ஏதாச்சும் ஒரு நிகழ்ச்சிக்கு போகிறோம் அப்படின்னா மனசு வந்து அப்படியே ரொம்ப ஒரு சஞ்சலப்படுற மாதிரி இருக்கும். என்னன்னா, உலக மோகத்துக்கு மக்கள் எவ்வளவோ நேரம் கொடுக்குறாங்க, டைம் கொடுக்குறாங்க, அதில் மகிழ்ச்சி அடைகிறாங்க. ஆனால் அல்லாஹ்வை பற்றி பேசுறதுக்கு, தொழுவதற்காக அழைப்பதற்கு, தொழுகைக்கு அழைத்தால் வராமல் அவர்கள் புறக்கணிப்பதை, இதையெல்லாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் மனித சமுதாயம் ஏன் இப்படி இருக்குதுன்னு நினைக்கிற அளவுக்கு நம்மளுக்கு மனசு வந்து கஷ்டப்படுது. பெருமைமிக்கவர்களே, நாம வந்து இந்த அல்லாஹ் இந்த உலகத்தை எப்படி சொல்லி இருக்கிறானோ அதற்கு நேர் மாறாக நாம் இந்த உலகத்தை விளங்கி வச்சிருக்கிறதன் காரணமாகத்தான் இப்படி நடக்குது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த உலகத்தை பத்தி என்ன சொல்றான் அப்படின்னா, வமல் ஹயாத்து துனியா இல்லா மதாஉல் குரூர். இந்த உலகம் என்பது மிக அற்பமானது, அது வந்து ஒரு பொருட்டே இல்லை. இது வந்து ஒரு என்ன சொல்றது, அல்லாஹ்வுடைய பார்வையில் அல்லாஹ் இந்த மனிதனுடைய வாழ்க்கையை பத்தி பேசும்போது இந்த உலகத்தை பத்தியே பேச மாட்டான், மறுமையை பத்தி தான் பேசுவான். நாளை மறுமை, நாளை என்னை சந்திக்கும் போது, நாளை நீங்கள் சொர்க்கத்தில் நுழையும் போது, நாளை நீங்கள் நரகத்தில் நுழையும் போது, இப்படிதான் எல்லாம் பேசுவான். ஏன்னா நாமளே மறுமையில போய் இந்த உலகத்தை பத்தி ஒரு பெரிய காலம் வாழ்ந்ததாலாம் சொல்ல மாட்டோம். அல்லாஹ் கேட்பான், எவ்வளவு காலம் நீ உலகத்துல வாழ்ந்த? சில மணி நேரங்களை தான் நாம சொல்லுவோம் அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அப்ப இந்த சில மணி நேரம் இந்த உலகத்துல வாழக்கூடிய வாழ்க்கைய எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கா, எவ்வளோ என்ஜாய் பண்ணி நம்ம வாழ்றோம். ஆனா அல்லாஹ் இந்த உலகத்துக்கு அனுப்புன காரணமே, நீ மறுமையை அடைவதற்காக இங்கே சம்பாதித்துக்கொள். நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா, இந்த பிறந்த நாள் கொண்டாடுறது, கல்யாண நாள் கொண்டாடுறது, பெருநாள் கொண்டாடுறது, இதையெல்லாம் தாண்டி ஒரு பெருநாள் இருக்குது. அதுதான் ஒவ்வொரு முஃமினுக்கும் மிக முக்கியமான பெருநாள். அந்த பெருநாள் எது அப்படின்னா, ஒரு மனிதன் மரணிக்கக்கூடிய நாள். நான் இன்னைக்கு மௌத்தா போறேன் அப்படின்னா, நான் இந்த உலகத்தில் கொண்டாடிய எத்தனையோ பெருநாள்கள், எத்தனையோ நிகழ்ச்சிகள், என்னென்னவோ நான் செஞ்சிருக்கலாம். இதுதான் பெரிய எனக்கு வந்து ஒரு இன்பமான நாள் அப்படின்னு நான் இந்த உலகத்துல எதையோ நினைச்சிருக்கலாம். ஆனா அதை எல்லாத்தையும் விட எனக்கு மிகப்பெரிய ஒரு பெருநாள், திருநாள் எது அப்படின்னா, நான் மௌத்தா போற நாள். ஏன் அப்படின்னா, நான் இங்க சந்திச்சதெல்லாம் என்னை விட்டு பிரிஞ்சு போற மனைவி, என்னை விட்டு பிரிஞ்சு போற பிள்ளை, என்னை விட்டு பிரிஞ்சு போற செல்வம், இதைத்தான் நான் வந்து கொண்டாடிக்கிட்டு இருந்தேன். ஆனால் என்னுடைய மௌத் என்பது வரிதுவானும் மினல்லாஹி அக்பர், அல்லாஹ்வுடைய பொருத்தம் என்பதுதான் மிகப்பெரியது. அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்வை நீங்கள் சந்திப்பீர்களே, அந்த சந்திப்பு தான் எல்லாத்தையும் விற்ற மிகப்பெரியது. அப்ப நான் அல்லாஹ்வுடைய சந்திப்பை நேசிப்பவனாக இருந்தால் எனக்கு எது பெருநாள் அப்படின்னா, என்னுடைய மௌத்து நாள். என்னுடைய மௌத்து தான் அடுத்த அல்லாஹ்வை நான் சந்திப்பதற்குரிய வாசல்களில் முதல் வாசல் என்னுடைய மௌத். அப்ப யார் இந்த பெருநாளை நினைத்து இந்த உலகத்துல வாழ்ந்தார்களோ அவர்கள் தான் வெற்றியாளர்கள். அல்லாஹ் சொல்றான், சாபிகு, போட்டி போடுங்க, முந்திக் கொள்ளுங்கள், ஆசைப்படுங்கள், இலா மக்ஃபிரத்தின் மிர் ரப்பிக்கும், அல்லாஹ்வுடைய பாவ மன்னிப்பின் பக்கமாக நீங்கள் போட்டி போடுங்கள். வஜன்னத்தின், இன்னும் நீங்கள் சொர்க்கத்தை அடைவதற்கு போட்டி போடுங்கள். ஆனா நம்ம இந்த உலகத்துல எதுக்கு போட்டி போட்டுக்கிட்டு இருக்கோம்? அவனை விட பெரிய ஆளா நான் ஆகணும், நான் அவனை, ஆனா ஒரு காலத்துல இருந்துச்சு அவனை விட பெரிய ஆளா நான் ஆகணும் அப்படிங்கிறதுக்கு முயற்சி செஞ்ச காலம் இருந்துச்சு. ஆனா இப்ப காலம் எப்படி இருக்குன்னா, என்னை விட பெரிய ஆளா இவன் ஆயிடக்கூடாது. நான் பெரிய ஆளா இருக்கணும் இல்லையோ, என் லெவலுக்கு கூட என்ன செஞ்சிடக்கூடாது, எனக்கு தெரிஞ்ச இவன் வந்துடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப காலத்தை நம்ம வந்து உபயோகப்படுத்துறோம்.
அல்லாஹ் சொல்றான், என்னுடைய பாவ மன்னிப்பின் பக்கம் போட்டி போடுங்க, சொர்க்கத்தின் பக்கம் போட்டி போடுங்க. வஜன்னத்தின் அருளுஹா கஅர்லி ஸமாஇ வல் அர்ள். அந்த சொர்க்கம் எப்படிப்பட்டது அப்படின்னா, வானம் அளவிற்கு உயர்ந்தது, பூமி அளவிற்கு பரவியது. இது ஒரு சொர்க்கத்துல எல்லாத்தையும் போட்டு அடைக்கிற சொர்க்கம் இல்லை. இந்த அளவு ஒரு மனிதனுக்கு கொடுக்கக்கூடிய சொர்க்கத்தின் அளவு இது. நம்மளுடைய மனைவி சொர்க்கவாதியாக இருந்தால் அவர்களும் நம்மோடு இருப்பார்கள். அப்ப ஒரு மனிதனுக்கு கொடுக்கக்கூடிய இந்த சொர்க்கத்தை, அவனுக்கு கொடுத்த சொர்க்கத்தை அவன் சுற்றி பார்ப்பதற்கே 2000 வருடங்கள் ஆகுமா. அவனுக்கு வைரத்தில் செய்யப்பட்ட கட்டப்பட்ட வீடு, ஒரு வீடு என்பது 60 மைல் தூரம் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த வீடு அப்படியே ஒரே ஒரு வைரத்தால் கட்டப்பட்டது. எப்படி இருக்கும் யோசிங்க. பேர்பமிக்கவர்களே, அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா சொல்லிட்டு, இத்தத்தில் இல்லதீன ஆமனு பில்லாஹி வ ரசூலி, யார் இந்த அல்லாஹ்வையும் ஈமான் கொண்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்று நடந்தார்களோ அவர்களுக்கு தாலிக ஃபضலுல்லாஹ், அல்லாஹ் மிக பெரும் அருட்கொடையாளன், யுதீஹி மை யஷா, இந்த சொர்க்கத்தை, இந்த போட்டி போடும் பாக்கியத்தை யார் அடைந்தார்களோ அவர்களுக்கு கொடுக்கிறான். ஆனா அதையே அவன் யாருக்கு கொடுப்பேன்னு சொல்றான் அப்படின்னா, யுதீஹி மை யஷா, நான் நாடியவர்களுக்கு கொடுப்பேன். பெருமைமிக்கவர்களே, மஃபிரத்தின் பக்கம் முந்துங்க, சொர்க்கத்தின் பக்கம் முந்துங்க, போட்டி போடுங்கன்னு அல்லாஹ் சொல்றான். அந்த சொர்க்கத்தை நான் யாருக்கு கொடுப்பேன் அப்படின்னா, நான் யாருக்கு நாடி இருக்கணும் அவர்களுக்கு தான் நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்றான்னா, அப்ப அவன் நாடுறதுக்குள்ள வேலையை யாரு செய்யணும்? நம்ம தான் செய்யணும். இப்ப அல்லாஹ் இந்த பாக்கியத்துக்கு நம்மளை நாடணும் அப்படின்னு சொன்னா, நாம அல்லாஹ் மேலே சொன்ன அவனுடைய மஃபிரத்தை நோக்கியும் அவனுடைய பாவ மன்னிப்பை நோக்கியும் ஆசைப்பட்டு, அவனுடைய சொர்க்கத்தையும் ஆசைப்பட்டு என்ன செய்யணும்? இந்த உலகத்துல வாழணும். நாம் அப்படி வாழ்றோமாங்கிறத நமக்கு நாமே யோசிச்சாதான் தவிர இதுக்கு தீர்வு வருமே தவிர வேற எந்த ஒரு வழியும் இல்லை. நாம் ஒரு நாளைக்கு எதையோ பத்தி யோசிக்கிறோம். ஆனா தன்னை பற்றி, தன்னுடைய நடைமுறையை பற்றி, தன்னுடைய செயலை பற்றி, நாம் பிறரிடம் நடந்து கொள்வதை பற்றி, நாம் பிறரை பற்றி என்ன நினைக்கிறோம், நம்ம புத்தி என்ன நினைக்குது, நம்ம மனசு என்ன சொல்லுது, இது எல்லாத்தையுமே நாம ஒத்து பார்க்கணும். ஒருத்தனை பார்த்து நம்ம மனசு போராமப்படுற மாதிரி தோணுதா, அடிக்கணும். அதாவது உனக்கு இது தேவையில்லாத வேலை அப்படின்ட்டு. இப்படி நம்மை நாமே என்ன சொல்லுவாங்க, தற்சார்பு, அதாவது தானாக சிந்தித்து யோசித்து நமக்கு நாமே ஒரு பரீட்சை வைத்து கொண்டு நம்மளை நம்ம கவனிக்கல அப்படின்னு சொன்னா இப்படிப்பட்ட நிலையை அடைய முடியாதுங்கிறத ஒவ்வொருத்தரும் உணரணும். அப்படியே காலம் போன போக்கில் நம்ம வாழ்றது இல்லை வாழ்க்கை. அல்லாஹ் சொல்றான், நான் நாடியவர்களுக்கு தான் கொடுப்பேன் அப்படின்னா அந்த நாட்டத்தை எப்படி அடைகிறது? அப்ப அல்லாஹ் எந்த வாழ்க்கையை விரும்புகிறானோ அதை நாம வாழணும். எந்த வாழ்க்கையை நம்ம என்ன செயல் செய்ய போனாலும் இது அல்லாஹ் விரும்புகிறானா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்பி இருக்கார்களா அப்படிங்கிறத பார்த்து பார்த்து செய்யும் போது நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய ஒரு அமலாக இருக்கும் அப்படிங்கிறதுல சந்தேகம் இல்லை. பேர்மிக்கவர்களே, நமக்கு ஒரு முஃமினுக்கு உண்மையான ஒரு திருநாள் பெருநாள் எது அப்படின்னா அவனுடைய மரணிக்கும் நாள். ஆனால் நாம் அதை அப்படி பார்க்குறோமா அப்படின்னா, அப்படி பார்க்குற மாதிரி இதுவரைக்கும் நான் யாரையும் பார்த்ததில்லை. பெருமைமிக்கவர்களே, மௌத்தா போகும்போது அப்படி சிரிச்ச முகத்தோட மௌத்தா போகிறவங்கெல்லாம் எத்தனையோ பேரை நம்ம பார்த்துருக்கோம். காரணம் என்ன அப்படின்னா, அவங்க என்னுடைய அம்மாவை விட்டுட்டு போகிறேன், பிள்ளையை விட்டுட்டு போகிறேன், புருஷனை விட்டுட்டு போகிறேன், அதெல்லாம் அங்கே இல்லை.
நான் அடைய வேண்டிய சொர்க்கத்தை அல்லாஹ் எனக்கு காமிச்சிட்டான். நான் சொர்க்கத்தினுடைய மஃபிரத்தினுடைய வாழ்க்கையை நான் எங்க இருக்க போறேன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. அல்லாஹ் என் மேல மகிழ்ச்சியா இருக்காங்கிறத நான் உணர்ந்துட்டேன். எனவே இதை விட எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் எதுவுமே இல்லைங்கிறத அந்த மனிதன் உணர்றான். மவுத் ரூஹு பிரிகிற நேரத்தில் கூட சிரிக்கிறான். இதுதான் உண்மையான பிறநாள். அப்ப அந்த நிலையை அவன் அடையிறதுக்கு எவ்வளவு காலம் தியாகம் செய்து தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்திருப்பாங்கிறத யோசிக்கணும். இந்த உலகத்தில் நம்ம எத்தனை வருஷம் வாழ்ந்தாலும் அது பத்தாது. எவ்வளவு காசு பணம் இருந்தாலும் பத்தாது. எவ்வளவு மாடா மாளிகை இருந்தாலும் பத்தாது. ஏன் அப்படின்னா உள்ளம் என்பது சாந்தி அடையவே செய்யாது. கல்பு நப்சுங்கிறது கேட்டுக்கிட்டே இருக்கும். வயசுக்கும் நப்சுக்கும் சம்மந்தமே இல்லை. வயசான கிழவனுக்கு கூட அவனுடைய நப்சு இளமையாக தான் இருக்கும். அவன் வயசுக்கு சம்பந்தம் இல்லாததெல்லாம் ஆசைப்படும். பார்க்குறோம்ல, 70-80 வயசு கிழவன் 20 வயசு பொம்பளை பிள்ளைய கல்யாணம் பண்ணுறது. இதெல்லாம் நோக்கம் என்ன அப்படின்னா, அவன் இளமையாக தான் இருக்கிறான், இன்னும் பல வருடம் வாழ போறாங்கிறத அவனே நம்புறான். அப்ப இப்படிப்பட்ட மனிதனுடைய உள்ளத்துல எப்படி மஃபிரத்துடைய சிந்தனை வரும்? பெருமைமிக்கவர்களே, மஃபிரத்துடைய சிந்தனை வர்றதுக்கு கால நேரம்லாம் இல்லை. எப்ப வேண்டாலும் மௌத்து வரும். எப்பயுமே நான் தயாராக இருக்கிறேங்கிற எண்ணத்துல நாம இருக்கணும். ஒவ்வொரு நாளும் இன்னைக்கு மௌத்து வந்தா நான் தயாரா இருக்கனா, ரெடியா இருக்கனா அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும். அப்படிப்பட்ட வாழ்க்கையை நாம் வாழ்ந்தோம் அப்படின்னா நம்மளுடைய மரணம் என்பது நமக்கு அதுதான் திருநாள், பெருநாள். ஏன்னா அல்லாஹ்வை சந்திக்க போகிறோம், அழியாத சொர்க்கத்தை சந்திக்க போகிறோம். அழியாத அல்லாஹ்வுடைய என்ன சொல்லுவாங்க, வரிதுவானு மினல்லாஹி அக்பர் ரலியல்லாஹு அன்ஹும் வரல்வான். அல்லாஹ் நம்மை பொருந்தி கொண்டான், அவன் பொருந்தி கொள்வதற்கு நான் அவனை பொருந்தி கொண்டவனாக இந்த உலகத்தில் வாழ்ந்தேனுங்கிற நம்பிக்கை நமக்கு வர்ற அளவுக்கு நாம் நடக்கணும். இந்த உலகத்தில் வாழணும். பெருமைமிக்கவர்களை, இந்த உலகத்தில் தான் தோன்றித்தனமாக வாழ்வதை விட்டு இன்ஷா அல்லாஹ் அவனுடைய எண்ணத்தில் அவனை சந்திக்கும் நாளை பெருநாளாக நினைத்து வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்தல்வானாக.